ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது, எந்த ஒரு எழுத்து தேர்வும் கிடையாது. கல்வி தகுதியில் பெற்றுள்ள மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறாங்க. எந்த ஒரு எழுத்து தேர்வும் கிடையாது, இன்டர்வியூவும் கிடையாது, விண்ணப்பிக்க கட்டணமும் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் பார்த்தீங்கன்னா தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. ஸோ அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு. அப்ரண்டிஸ்க்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கிராஜுவேட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் அண்டு நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எந்த வருஷம் பாஸ் ஆனவங்க விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 2020, 2021, 2022, 2023 மற்றும் 2024 ஸோ இந்த ஆண்டுகளில் பாஸ் ஆனவங்க விண்ணப்பிக்கலாம். ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் 1 இயர் தான். அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 1 இயர். கேட்டகரி 1 கிராஜுவேட் அப்ரண்டிஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இதில் பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் வைஸ் வேகன்சி பிரித்து கொடுத்துருக்குறாங்க. சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 460 காலிடங்கள். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 28 காலிடங்கள். ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா 12 காலிடங்கள். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 500 கட்டிடங்கள். மந்த்லி ஸ்டைப்பன் பார்த்தீங்கன்னா 9,000 தராங்க. டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 1 இயர். கேட்டகரி 2வில் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸு. இதில் பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் வைஸ் வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 150, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 5, ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா 5. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 160 காலிடங்கள். மந்த்லி ஸ்டைப்பன் பார்த்தீங்கன்னா 8,000 ரூபாய். டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 1 இயர். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கேட்டகரி 3 நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிபிஎம் எக்ஸட்ரா. நம்பர் ஆஃப் ட்ரைனிங் பிளேசஸ் பார்த்தீங்கன்னா 100. மந்த்லி ஸ்டைப்பன் பார்த்தீங்கன்னா 9,000 தராங்க. டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 1 இயர் தான். ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது டிக்ரீஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கேட்டகரி 1 கிராஜுவேட் அப்ரண்டிஸுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட் டிசிப்ளின் முடிச்சிருக்கணும். ரெகுலரில் முடிச்சிருக்கணும். ரைட்டுங்களா? ரெகுலர் ஃபுல் டைமில் முடிச்சிருக்கணும். அப்போது தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். கேட்டகரி 2 டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸ் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ரெகுலர் ஃபுல் டைம் ரெலவெண்ட் டிசிப்ளின் முடிச்சிருக்கணும். கேட்டகரி 3ல் பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரண்டிஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா டிகிரி பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸு, சயின்ஸ், காமர்ஸு, ஹியூமனிட்டிக்ஸ் சச்சஸ் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசிஏ எக்ஸட்ரா. இது பார்த்தீங்கன்னா ரெகுலரில் முடிச்சிருக்கணும். ஃபுல் டைமில் முடிச்சிருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் பிரகாரம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 1 இயர் தான். செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வில் பி டன் பேஸ்ட் ஆன் த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் obtained த பேசிக் prescribed qualification as applicable to the respective disciplines. ஸோ கல்வி தகுதியில் பெற்றுள்ள மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எங்கே நடைபெறும் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி சென்னை. சில பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிப்பதுன்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 31/12/2024. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் குறைந்த நாட்கள் தான் இருக்குது விண்ணப்பிக்க. ஸோ இதுவரை விண்ணப்பிக்கலாம், விண்ணப்பித்துங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது விண்ணப்பிக்காமல் இருந்தார்கள்னா அவர்களுக்கு இந்த தகவலை சொல்லுங்கள், அவர்களும் விண்ணப்பிக்கட்டும்.
ஷார்ட் லிஸ்ட் வந்து என்றைக்கு வந்து வெளியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8/1/2025. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 21/1/2025 முதல் 24/1/2025 வரையும் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.